இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களை உண்டு பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் கூகுளோட ஏஐ ஹெட்டையே பார்த்தீங்கன்னா அவர் பிஹெச்டி பண்ண சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பாருங்கள். ஏஐயில் கிடையாது. அவர் ஏஐ ரிசர்ச்சர் ஆனதே அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கின சப்ஜெக்டில் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணணுன்றதில்ல. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா இல்லை சார், என்னென்னா ரியாலிட்டியில் எல்லா குழந்தைங்களையும் ஃப்ரீயாலாம் விடவும் முடியாது சார். அந்த பொருளாதார சூழல், வாழ்வியல் சூழல் எல்லாருக்கும் இருக்கணும்ல. ஆக்சஸ் அமெரிக்காவை இந்தியாவோடு ஒப்பிடுவதே கூட மிகச்சரியான எனக்கு தெரியலை. ஏன்னா வெறும் 33 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, அதோட அதை போய் அப்படியே தூக்கி அந்த ஒரு 145 கோடி பேர் மக்கள். இல்லை, நீங்கள் நிறையா முன்னேறினவங்க நல்லா வாழ்க்கையில் செஞ்சவங்க எல்லாரையுமே கேட்டிங்கன்னா அதில் 1% தானே வந்து 1% 2% தான் இந்த சிஸ்டம் வழியாக நான் ஒழுங்காகவே போனதுனால வந்தேன், நான் கோல்டு மெடல் வாங்கினதுனால தான் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. 99% பேர் இந்த சிஸ்டம்னால் அவங்கள ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாதவங்க அப்படின்னு. அப்போது அதில் என்ன ஸ்கில் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு, இப்போ நல்லா பண்ணித்துன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில். அப்போது நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்தை பார்க்குறோம், ஒரே விஷயத்தை கேட்குறோம், பட் அதிலிருந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்து அதிகம் சொல்லி கொடுத்து. இப்போ அமெரிக்கன் எஜுகேஷனும் நீங்கள் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்குன்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து காம்ப்ரஹென்ஷனில் தான் நிறையா இது. ஏன்னா நான் இப்போ ஒரு வேலையிலேயே போகிறேன், வேலையில் வந்து நான் சொல்கிறத செய்கிற மாதிரி ஏன் வளர்கிறேன், எனக்கு சொல்கிறத செய்யறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்ததுனால. அதே நான் வேறு நிறையா விஷயத்தை பார்த்து இது ஒரு பிரச்சனைன்னு சால்வ் பண்ண போகணும்னா எனக்கு காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில் வேணும். அப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்லை வளர்க்குறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ராப்ளம்னு சொல்கிறவனை என்கரேஜ் பண்ணுறோம், ப்ராப்ளம் மட்டும் சொல்லாதரா சொல்யூஷனும் சொல்லுன்னு. அப்போ சொல்யூஷனை நீனே செய்யுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு வர வர பீப்புளுக்கு அடாப்டபிலிட்டி தானாக வந்துடும், ஓனர்ஷிப் வரும். நான் இந்த ப்ராப்ளம் பார்த்தா நான் சால்வ் பண்ணலாம், என்னை வந்து சால்வ் பண்ணுறேன்னு நான் ப்ராப்ளம்னு சொன்னால் என்னை நியூசன்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ என் ஜெனரேஷனுக்கு அப்புறம் வளர்ந்தவங்களெல்லாம் பார்த்தா ஸ்கூலில் ப்ராப்ளம்னு சொன்னால் நீ தான் சரியில்லை, யூ ஹேவ் டு ஃபிட் இன் அப்படின்னு நம்ம வளர்க்குறோம். அது இல்லாமல் எல்லாரையும் ஒரு தனித்துவத்தோடு இருக்க விட்டோம் அப்படின்னாலே ஸ்கூல் காலேஜஸில், இன்ஃபேக்ட் அதை உடனே பண்ணலாம் காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு. அப்போ வந்து எல்லாருமே இந்த ஏஐயில் என்ன மாற்றம் வந்தாலும் இவர் சொன்ன மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோடையும் வளருவாங்க, அடாப்டபிலிட்டியோடையும் வளருவாங்கன்ற.